வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தினமலர் தினமும் அம்மன் பகுதி 28. நன்றிக்கு தினமலர். கவலையா கவலை பறந்தோட தென்காசி மாவட்டம் கடையம் வில்வவனநாதர் கோவில் நித்திய கல்யாணி அம்மனை தரிசியுங்கள். முன்பு இந்த அம்மன் கிழக்கு நோக்கியபடி உக்கிரமாக இருந்தாள். இக்கோவிலில் பணிபுரிந்த அர்ச்சகர்கள் இவளின் உக்கிரம் தாங்காமல் சொற்ப காலமே வாழ்ந்தனர். ஒரு முறை இங்கு தரிசனம் செய்ய வந்த ஜெயம் பட்டர் என்பவர் அம்மனின் உக்கிரத்தை போக்கி சாந்தப்படுத்தினார். அத்தோடு அம்மன் சன்னதியை தெற்கு நோக்கி மாற்றினார். அன்று முதல் திருமணம், குழந்தை வரம் தருபவளாக இவள் திகழ்கிறாள். ஆடி வெள்ளியில் அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றினால் சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். வெள்ளை நிற மலர்களை சாத்தினால் துன்பம் தீரும். இக்கோவிலில்தான் காணி நிலம் வேண்டும் பராசக்தி என மகாகவி பாரதியார் பாடினார். இங்கு வழிபட்டால் சாபம் நீங்கும், பாவம் விலகும், தடைகள் தகரும். எப்படி செல்வது? தென்காசி பஸ் ஸ்டாண்டில் இருந்து 21 கிலோமீட்டர். நேரம் காலை 6 மணி முதல் 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் 8 மணி வரை. வாருங்கள், வந்து உங்கள் கவலைகளை தீர்த்து கவலையில்லாத மனிதனாக வாழுங்கள். நன்றி, வணக்கம்.